ஹாய் உறவுகளே, இது எங்கள் ஏரியாவில் இருக்கிற குளத்தோட நிலமைங்க. இந்த குளத்த நான் பார்த்ததுலேருந்து தண்ணி இல்லாமல் இருந்ததே இல்லை. எவ்வளோ கோடையாக இருந்தாலும் கொஞ்சமாச்சும் தண்ணி நிற்குங்க. அப்போ தண்ணி நிற்கும்போது மற்ற ஜீவராசிகளுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததில் ஒன்று நோட் பண்ணிங்களா? எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். குப்பை கொட்டாதீங்கன்னு வேறு போஸ்டர் அடித்து இந்த குளத்த சுற்றி போட்டிருக்காங்க. போஸ்டர் அடித்து ஒட்டியுமே மக்கள் கேட்கவே இல்லை. எல்லா குப்பையும் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுறாங்க. இத்தனைக்கும் இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் வசதியானவங்க. காரு, டூ வீலர்னு வீட்டுக்கு வீடு இருக்குது. அந்த குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்ட இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். அப்படியே பக்கத்துலேயே குளம் இருக்குது, இதில் கொட்டுவோம் அப்படின்ட்டு இதில் சுற்றிலும் இருக்கிற மக்கள் கொட்டிடுறாங்க. வசதியானவங்க அப்படிங்கிறத விட எல்லாருமே நல்லா படித்தவங்க வேறங்க. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு சுற்றிலும் இருக்காங்க. பார்க்குறதுக்கெல்லாம் பயங்கர டிப்டாப்பாக இருப்பாங்க. இத்தனைக்கும் இவ்வளோ டிப்டாப்பாக இருந்தும் படித்தும் வசதி இருந்தும் என்ன பிரயோஜனம்? பக்கத்தில் இருக்கிற குளத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. நீர்நிலைகளை நம்ம சுற்றிலும் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிற ஒரு அறிவு கூட இல்லைன்னா அவங்க என்ன படித்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இப்போ தண்ணி இல்லாமல் இருக்குது, அதனால தான் குப்பை இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. தண்ணி இருக்கிறப்பவையும் இப்படி தான் குப்பையை தான் கொட்டிட்டு போவாங்க. இதில் நிறைய மீன், மற்ற ஜீவராசிகள்லாம் தண்ணி குடிக்குது. ஸோ அந்த மாதிரி குடிக்கிற தண்ணியில் மற்ற ஜீவராசிகள் வாழ்கிற இடத்துல இப்படி நம்ம குப்பையை கொட்டுறோமே அப்படின்ற அறிவு இல்லாதவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும்னா, இது மாதிரி குப்பையை கொட்டி குடிக்கிற தண்ணியில் இந்த சுற்றிலும் இருக்கிற வீடுகளுக்கு விநியோகிச்சிடணும். இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்டாக பண்ணணும். அப்போ தான் இவங்களுக்கு அந்த அறிவுலாம் இருக்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் வாயில்லா ஜீவன்கள். தண்ணி நாறுதுன்னு அதுங்களுக்கு சொல்ல தெரியாது. மீனுங்களுக்கு சொல்ல தெரியுமா சொல்லுங்கள்? இல்லை மாடுங்களுக்கு சொல்ல தெரியுமா சொல்லுங்கள்? அதனால் இந்த ஒரு பேசிக் சென்ஸு கூட இல்லாத இருக்கிற மக்களுக்கு குடிக்கிற தண்ணியில் இந்த குப்பைங்களை கலந்து ஒரு மாதத்துக்காவது குடிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த அந்த தண்ணியில் இருக்கிற நாத்தமோ அது எப்படி குடிக்க முடியாமல் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவங்களுக்கு தெரியும். குளத்துல தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆறு ஓடுதுங்க. பக்கத்தில் காவிரி ஆறோட கிளையாறுகள்லாம் ஓடுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா துணிமணியை கொண்டு போய் போடுறது, வீட்டில் தேவையில்லாத எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த தண்ணியில் போடுறது. எனக்கு எப்போவுமே இந்த குளத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு வேதனையாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதனால தான் வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். உங்கள் ஊர் குளத்தோட நிலைமைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏரிகளோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மக்கள் எவ்வளோ தான் படித்து முன்னேறினாலும் மக்கள் இந்த விஷயத்தில் நீர்நிலைகளில் குப்பையை கொட்டுறதை மாற்றிக்கவே மாட்டாங்க போல். இன்னும் எத்தனை தலைமுறை ஆனாலும் இப்படி தான் இருக்கும் போல். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, மனவேதனையாக இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.